السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்த பாடத்தின் நசபை பற்றி பார்த்தோம். அந்த நசபை பற்றி பார்க்கும் பொழுது தொடர்பு படுத்துதல் அப்படி என்றால் என்ன, அது எப்படி செய்ய வேண்டும்? சுருக்கமாக என்னது, ஒரு பழக்கடைக்காரர், பழக்கடைனா அந்த கடையில நிக்கிறவரை அந்த தொழிலோட தொடர்பு படுத்தி பழக்கடைக்காரன். இப்போ மளிகை கடை, அந்த தொழிலோட தொடர்பு படுத்தி மளிகை கடைக்காரன்போம். துணிக்கடை அதோட தொடர்பு படுத்தி துணிக்கடைக்காரன்போம். அப்ப இந்த மாதிரி தொடர்பு படுத்துறோம்ல, அதே போல அரபியிலையும் என்னது, ஒரு தொழிலுடனும். இப்ப இந்தியானா இந்தியர் அப்படின்னு இந்தியா அந்த நாட்டோட தொடர்பு படுத்துறோம். அதே போல ஒரு மொழினா தமிழர், அந்த தமிழோட தொடர்பு படுத்துறோம். இப்படி தொடர்பு படுத்துறதுக்கு அரபியில என்ன சட்டம்னா யாவை சேர்க்கணும்னு பார்த்தோம். அப்ப கடைசியில ஷத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி கசரு கொடுக்கணும்னு பார்த்தோம். இது பொது சட்டம். பொதுவா ஒரு வார்த்தையோட ஒருத்தவரை தொடர்பு படுத்தணும்னா, ஒரு தொழிலுடனோ ஒரு மொழியுடனோ ஒரு நாட்டுடனோ எதனோட அவரை தொடர்பு படுத்தினாலும் அந்த என்ன செய்யணும், அந்த ஒரு கடைசியில அந்த வார்த்தையோட எதனோட தொடர்பு படுத்துறோமோ அதோட யாவை சேர்த்தா போதும். உதாரணத்துக்கு அரபியர் சொல்றதுக்கு அரபு என்பதுடன் யாவை சேர்த்து அரபியும் அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்லாம் பார்த்தோம்ல. அதுக்கப்புறமா இந்த பொது சட்டம் கடைசியில சத்து செய்யப்பட்ட யா சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி கசர் வரணும் என்ற அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் சிலது இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்னது, அந்த தா சேர்ந்தால், கடைசியில் தா சேர்ந்தால் அந்த பொது சட்டம் வராது. கடைசியில யா சேர்த்து அதுக்கு முன்னாடி கசர் கொடுக்கணும்னு அந்த பொது சட்டம் இதுக்கு வராது. அப்ப இதுக்கு வேற சட்டம் என்னது, தாவை போக்குனதுக்கு அப்புறமா சத்து செஞ்ச யாவையும் கசரும் கொடுக்கணும்னு பார்த்தோம். சரியா? அப்ப இது பொது சட்டம் இல்லைல்ல, ஏன்னா அதுல எதையும் போக்க தேவையில்லை பொது சட்டத்துல. ஆனா இங்க என்ன செய்யறோம், தனிசுடைய தாவை போக்கிட்டு அதுக்கப்புறமா சத்து செஞ்சையாவும் கசரும் கொடுக்கிறோம். என்ன, ஒரு ஒரு வகை பார்த்தோம். இப்பவும் என்னது, விளக்கப்பட்டவைகளில் இரண்டாவது வகையை இப்ப பார்க்க போகிறோம். சரியா? இந்த விளக்கப்பட்டவைகளில் இப்ப என்ன செய்யறோம், ரெண்டாவது வகையை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, அந்நசபு இலல் மகசூரி, மகசூர் கசரு செய்யப்பட்ட வார்த்தையின் பக்கம் என்னது, தொடர்பு படுத்துதல். கசுறுனா மக்சூரான வார்த்தை என்பது நம்ம முன்னாடி இந்த பாடத்தின் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். நகுல் வாலியால பல தடவை மக்சூர் வந்திருக்குல்ல. கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அதுதான் மக்சூரான வார்த்தை. ஒரு வார்த்தையில் கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஃபத்தஹ் வந்தால் அதுதான் என்னது, ஆஹ் மக்சூரான வார்த்தை. அப்ப அந்த மக்சூரான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தும் போது அந்த பொது சட்டம் வராது. அப்ப என்ன சட்டம் வரும், 4 வகையான சட்டம் இருக்கு. அதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, 4ஆ நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரியா? அதை இப்பொழுது காண்போமா. இப்பொழுது பாருங்கள். அப்ப மக்சூரான வார்த்தை தொடர்பு படுத்தணும்னா பொது சட்டம் வராது. அதாவது கினானுக்கு அப்புறமா வெறும் சத்து செஞ்ச யாவை சேர்க்கிற, அதுக்கு முன்னாடி கசருன்ற அந்த பொது சட்டம் இதுக்கு வராது. அப்ப என்ன செய்யணும், முதல்ல அதோட எழுத்துக்களுடைய எண்ணிக்கைகளை காணணும். இப்ப பாருங்க, 3 எழுத்தாக இருந்தார். என்னது, ஃபர்ஸ்ட் வந்து 3 எழுத்துக்கள், காஃபு நூன் அலிஃப், 3 எழுத்து இருக்கா, அதுக்கு தனி சட்டம். இங்க 4 எழுத்து, அதுக்கு தனி சட்டம். பா நூன் ஹா அலிஃப், 4 எழுத்து இருக்கா, இதுக்கு ஒரு தனி சட்டம். அதே போல 4 எழுத்து, அதுல 2வது எழுத்து சுக்கூன் இருக்கிறது. 4 எழுத்து, இல்ல 2வது எழுத்து சுக்கூன் இருக்கிறது. அதே போல இங்கேயும் 4 எழுத்து, 4 எழுத்து, ஆனால் 2வது எழுத்து ஹரக்கத் இருக்கிறது. சீன் தானே 2வது எழுத்து, அதுக்கு ஹரக்கத் இருக்கிறது. இங்க 2வது எழுத்துல சுக்கூன் இருக்கு, அது கவனிக்கணும். சரியா? ஏன்னா அதை வச்சுதான் சட்டம் மாறுது. கடைசியில பாருங்க, 4 விட அதிகமா 5 6 எழுத்து இதெல்லாம் இருக்கு. மீமு சாது பா ஃபா அலிஃப், 5 எழுத்து இருக்கா, இதுல 6 எழுத்து இருக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சட்டம் இருக்கு. இப்ப 3 எழுத்தா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த அலிஃபை வாவா மாத்தி கொண்டு வரணும். இங்க அலிஃப் கினான்னு இருந்துச்சா, இந்த அலிஃபா மாத்தி வாவா மாத்தி கினவியுன், அலிஃபா வாவா மாத்திட்டோமா.
இங்க அப்ப என்ன சட்டம்? மக்சூரான வார்த்தை 3 எழுத்தாக இருந்தால் அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும். இது முதல் சட்டம். இரண்டாவது, மக்சூரான வார்த்தை 4 எழுத்தாக இருந்து 2வது எழுத்து சுக்கூன் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 2 வகையாக செய்யலாம். இந்த அலிஃபை போக்கிவிட்டு பின்ஹியுன், இங்க படிச்சிருக்காங்க பாத்தீங்களா? பின்ஹா இருந்தது, அந்த அலிஃபை போக்கிட்டு பின்ஹியுன் படிக்கலாம். இல்லை என்றால் அந்த அலிஃபை வாவா மாத்தி பின்ஹபியுன், 2 வகையாகவும் படிக்கலாம். பின்ஹியுன் அலிஃபை போக்கிட்டு பின்ஹியுன் படிக்கலாம். இல்லாட்டி அந்த அலிஃபை வாவா மாத்தி பின்ஹபியுன், 2 வகை இதுக்கு இருக்கிறது. அடுத்து பாருங்கள், 4 எழுத்து இருக்கிறது, 2வது எழுத்து ஹரக்கத் இருக்கிறது. கலமா, 2வது எழுத்து ஹரக்கத் இருக்கிறது. 4 எழுத்து, இது 4 எழுத்து, 2வது எழுத்து சுக்கூன். இது 4 எழுத்து, 2வது எழுத்து ஹரக்கத். இவ்வாறு இருந்தால் அதே போல் இது 2த்துக்கும் ஒரே சட்டம் தான். 3வதுக்கும் 4வதற்கும் ஒரே சட்டம் தான். என்னவென்றால் அந்த அலிஃபை போக்க வேண்டும். அதே போல 5 எழுத்தாக இருந்தாலும் 6 எழுத்தாக இருந்தாலும் சரி, கடைசியில் இருக்க முஸ்தபா, முஸ்தஸ்ஃபா, அந்த அலிஃபை போக்கிவிட்டு கசலா, கலமால இருக்கிற இந்த அலிஃபை போக்கிவிட்டு கசலியுன், யாவை சேர்த்து அதுக்கு முன்னாடி கசர் கொடுத்துடணும். சத்து செஞ்சப்பட்ட யா சேர்த்து அதுக்கு முன்னாடி கசர். கசலானா அந்த அலிஃபை போக்கிட்டு கசலான்னு இருக்குமா, கசலியுன், யாவுக்கு சத்து கொடுத்து அந்த லாமுக்கு கசர் கொடுத்துடணும். கலமா இருக்கு, இந்த அலிஃபை போக்கிட்டு கலமியுன், யாவுக்கு சத்து கொடுத்து அதுக்கு முன்னாடி கசர் கொடுக்கணும். இப்ப முஸ்தபா இருக்கா, அந்த அலிஃபை போக்கிட்டு முஸ்தஃபியுன். முஸ்தஷ்ஃபா இருக்கா, இப்ப அலிஃபை போக்கிட்டு முஸ்தஷ்ஃபியுன், அந்த அலிஃபை போக்கிடும். இதுதான் நம்ம படிக்க போறோம். சரியா? வாருங்கள், ஆய்வு செய்யும் பொழுது இது தெளிவா பிரியும். சிலத்து உதாரணங்கள். முதலாவது கினா. கினா என்ற ஒரு நாடு, ஒரு ஊரு. அந்த கினாவியுன்னா அந்த ஊரை சார்ந்தவர். திமா, திமா என்றாலும் ஒரு ஊரின் பேர் தான். சரியா? இதுவெல்லாம் ஆசிரியர், கிதாபை எழுதிய ஆசிரியர்கள் ஃபுல்லா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். மிஸ்ரு நாட்டு, எஜிப்து நாட்டில் உள்ள அந்த நகரங்களில் உள்ள சில ஊர்களை குறிப்பிட்டு பல இடங்களில் கூறுவார்கள். அதே போல்தான் இங்கே கொடுக்கப்பட்டவைகள் பல இது என்னது, அந்த எஜிப்தில் உள்ள ஊர்களை குறிக்க கூடியது. சரியா? இப்ப திமா என்பதும் என்னதான், ஒரு நகரம். அந்த நகரத்தை எகிப்தில் உள்ள ஒரு நகரம். அப்ப என்னது, திமவியுன்னா அந்த திமா நகரத்தை சார்ந்தவர். பின்ஹா, பின்ஹா என்றாலும் அந்த ஊரில் உள்ள ஒரு எகிப்தில் உள்ள ஒரு நகரம். பின்ஹியுன்னா அந்த பின்ஹா பின்ஹா நகரத்தை சார்ந்தவர். அல்லது பின்ஹபியுன்னு படிக்கலாம். அப்படின்னா பின்ஹா நகரத்தை சார்ந்தவர், அது தொடர்பு படுத்துறது. சரி. ஷபுரா, ஷபுரா என்பதும் அங்கே உள்ள ஒரு ஊரின், ஒரு நகரத்தின் பெயர் தான் இது. ஷபுரா என்பது எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற ஒரு ஊர் தான் ஷபுரா என்பது. ஷபுரியுன், அந்த ஷபுரா நாட்டை சார்ந்தவர். அல்லது ஷபரவியுன், அந்த ஷபுரா நாட்டை சார்ந்தவர், அந்த நகரத்தை சார்ந்தவர் அர்த்தம். அடுத்த கசலா. கசலா என்பதும் அங்கே உள்ள ஒரு ஊரின் பெயர் தான். என்னது? கசலா. சூடான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் கசலா என்பது. கசலியுன், அந்த கசலா நகரத்தை சார்ந்தவர். அதே போல்தான் கலமா. கலமா என்பதும் ஒரு ஊரின் பெயர். அப்ப கலமியுன், கலமா நகரத்தை சார்ந்தவர். முஸ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப முஸ்தபியுன்னா முஸ்தபா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதை சார்ந்தவர். முஸ்தஷ்பா என்றால் இது இதை குறிக்கும், மருத்துவமனையை குறிக்கும். சரியா? முஸ்தஷ்பியுன்னா மருத்துவமனையை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அல்லது இதோடைய அர்த்தத்தை பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது இதோடைய பஹஸை காண போவோமா? அல் பஹசு, ஆய்வு. ஹாதா, இதுவாகிறது, அதாவது இந்த பாடம் ஆகிறது. ஹுவன் நௌசானி, இது என்னது, இதுவாகிறது. இதுதான் 2வது வகையாகும். அஸ்மா இல் முஸ்தஸ்னாத்தி மின் காயிதத்தின் நசபில் ஆமதி, தொடர்பு படுத்துவதின் பொதுவான சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட பேர்ச்சொல்களிலிருந்து 2வது வகையாக இருக்கிறது. இது இந்த வகை, இந்த பாடம். ஃபந்துர், நிபார் இல்லல் மன்சூபிலிஹி, மன்சூபிலிஹின் பக்கம் நிபார். மன்சூபிலிஹி முன்னாடியே சொல்லியிருக்கோம், எதன் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டதோ அத்தகைய வார்த்தை, இதுதான் மன்சூபிலிஹி. ஓகேவா? இந்த முதல் வார்த்தைகள், ஏன்னா இதன் பக்கம் தான் தொடர்பு படுத்துறோம், அதனால இந்த முதல் வார்த்தைகள் தான் மன்சூபிலிஹி. அந்த மன்சூபிலிஹின் பக்கம் பார். ஃபி குல்லில் அம்சிலதி, ஒவ்வொரு உதாரணங்களிலேயும் மன்சூபிலிஹின் பக்கம் பார். தஜிதுஹு, தஜிதுஹு, அதை நீ பெற்றுக்கொள்வாய். எதை? அந்த மன்சூபிலிஹி நீ பெற்றுக்கொள்வாய். மக்சூரன், மக்சூராக பெற்றுக்கொள்வாய். மக்சூர்னா கடைசியில் அலிஃப் வரும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வரும். கினா, திமா, பின்ஹா, எல்லாத்துக்கும் அலிஃப், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கா. ஷபரா, கசலா, கலமா, அப்ப கடைசியில் அலிஃப், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கிறது. சரியா? அப்ப பாருங்க, வஹுவ ஃபி தாயிஃபத்தில் ஊலா, எனவே மன்சூப் விலகி ஆகிறது. முதல் பகுதியிலே மன்சூப் விலகி ஆகிறது. அலா சலாசத்தி அஹ்ருஃபின், 3 எழுத்துக்களின் மீது இருக்கிறது. அப்ப காஃப், நூன், அலிஃப் 3 எழுத்தா. தா, மீம், அலிஃப் 3 எழுத்தா. 3 எழுத்துக்களின் மீது இருக்கிறது.
ஒஃபி சானியத்து இரண்டாவது பகுதியிலே அலா அர்பஅத்தின் நான்கு எழுத்துக்களின் மீது இருக்கிறது. சானிஹா அந்த நான்கு எழுத்தில் இரண்டாவது ஆகிறது சாக்கினும் சுக்குன் பெற்றதாக இருக்குமே அத்தகைய நான்கு எழுத்தின் மீது இரண்டாவது பகுதியிலே இருக்கிறது. இப்ப இரண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா நான்கு எழுத்து இருக்கு. அந்த நான்கு எழுத்துல இரண்டாவது சுக்குன் பெற்றது இருக்கிறதா? அப்படி நான்கு எழுத்தின் மீது இருக்கிறது. ஒஃபி சாலிசத்தி மூன்றாவது பகுதியிலே அலா அர்பஅத்தின் நான்கு எழுத்துக்களின் மீது இருக்கிறது. சானிஹா அந்த நான்கு எழுத்தில் இரண்டாவது எழுத்து முத்தஹாரிக்குன் ஹர்கத் பெற்றதாக இருக்குமே அத்தகைய நான்கு எழுத்துக்களின் மீது இருக்கிறது. இப்ப நான்கு எழுத்து அந்த நான்கு எழுத்து ரெண்டாவது ஹரக்கத் பெற்றதா இருக்கா கச. அதே போல கல ரெண்டாவது ஹரக்கத் பெற்றிருக்கா நாலு எழுத்து அது ரெண்டாவது கசத் பெற்றதா ஹரக்கத் பெற்றதாக இருக்கிறது. ஒஃபிர் ராபிஅத்தி நான்காவது பகுதியிலே அலா ஹம்சத்தின் அவ் சித்தத்தின் ஐந்து எழுத்துக்களின் மீதோ அல்லது ஆறு எழுத்துக்களின் மீதோ இருக்கிறது. அப்ப முஸ்தபா ஐந்து எழுத்து, முஸ்தஷ்பா என்பது ஆறு எழுத்து. அப்ப ஐந்து ஆறு அல்லது ஆறு எழுத்துக்களின் மீது இருக்கிறது. ஒய்தான் நதர்த்த இலல் மன்சூபி அந்த தொடர்புபடுத்தப்பட்ட வார்த்தையின் பக்கம் நீ பார்த்தாயானால் இது மன்சூப் இலிஹி ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது வந்து மன்சூப். ஓகேவா? இது ஷிபர் இந்த ரெண்டாவது கொடுக்கறதுல எதை எப்ப யாவை சேர்த்து மாத்தி தொடர்பு படுத்திட்டோமோ அந்த வார்த்தை மன்சூப் ஆகும். சரியா? இப்ப மன்சூபின் பக்கம் பார்த்தாயானால் இங்க இருக்கு பாருங்க முதல் பகுதியிலே அந்த மன்சூபின் பக்கம் பார்த்தாயானால் ரஐத்த நீ பார்ப்பாய் அன்ன அலிஃபல் மக்சூரி மக்சூருடைய நிச்சயமாக அந்த மக்சூருடைய அலிஃப் ஆகிறது குலிபத் வாவன் அந்த அலிஃப் வாவாக புரட்டப்பட்டது என்பதை நீ பார்ப்பாய். அப்ப முதல்ல பாருங்க தீனா தீமா ரெண்டத்தின் அலிஃபை என்ன செஞ்சிட்டோம்? யாவாக வாவாக வாவாக புரட்டிட்டோமா? தீமாலையும் இந்த அலிஃப் இங்க காணும். அதுதான் என்ன செஞ்சிருக்கோம்? வாவா புரட்டி இருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க வைதா. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? வைதா வைதா நபர்த்த இலைஹி இன்னும் அந்த மன்சூபின் பக்கம் நீ பார்த்தாயானால் இரண்டாவது பகுதியிலே அந்த மன்சூபின் பக்கம் பார்த்தாயானால் ரஐத்த நீ பார்ப்பாய் அன்ன அலிஃபல் மக்சூரி மக்சூர் நிச்சயமாக அந்த மக்சூருடைய அலிஃப் ஆகிறது. ஜாசஃபிஹா அல் வஜ்ஹானி அந்த அலிஃபிலே ரெண்டு முறை கூடும் என்பதை நீ பார்ப்பாய். எது? அல் ஹதுஃபு அந்த அலிஃபை போக்குவது, ஒரு கல்பு வாவன் அந்த அலிஃபை வாவாக புரட்டுவது என்ற ரெண்டு முறை கூடும் என்பதை நீ பார்ப்பாய். அப்ப அலிஃபை போக்குவது போக்கி பின்ஹியும் பின்ஹு பக்கத்துல யாவை சேர்த்து பின்ஹியுன் அந்த அலிஃபை போக்கிடுறோம். அதுக்கப்புறமா பின்ஹவியுன் அந்த அலிஃபை வாவா மாத்தி பின்ஹவியுன் அப்படின்னு என்ன செய்யறோம்? வாவா புரட்டுறோம். இந்த ரெண்டு முறை கூடும் என்பதை நீ பார்ப்பாய். அதுக்கப்புறமா பாருங்க அப்ப ரெண்டு வகை முறை கூடும் என்பதை நீ பார்ப்பாய். முடிச்சிட்டோமா? இந்த தஅம்முலில் மன்சூபி ஃபி தாயிஃபத்தைனில் அஃபி உஃப்ரையைனி தாயிஃபத்தைனில் உஃப்ரையைனி கடைசி ரெண்டு பகுதியிலே உள்ள மன்சூபை சிந்திக்கும் சமயத்தில் தரா நீ காண்பாய் அலிஃபல் மக்சூரி மக்சூருடைய அலிஃபை பார்ப்பாய். குதிஃபத் ஃபீஹிமா அவ்விரண்டிலேயும் அந்த ரெண்டு பகுதியிலே அந்த ரெண்டு பகுதியிலேயும் அந்த அலிஃப் போக்கப்பட்டதாக நீ காண்பாய். இப்ப ரெண்டு பகுதியிலும் மன்சூபா பாருங்க. இந்த பகுதியும் சரி இந்த பகுதியிலும் சரி. இதுல உள்ள மன்சூபு இது மன்சூப் இலைஹி ரெண்டாவது தானே மன்சூபு. முன்னாடியே நம்ம பாடம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் அரபிலையும் மனப்பாடம் பண்ண சொல்லி. சரியா? அப்ப இது பாருங்க மன்சூபுல என்ன செஞ்சிட்டோம்? அந்த அலிஃப் போக்கப்பட்டு கசலியும் அலிஃப் இல்ல பாத்தீங்களா? அலிஃபை போக்கிட்டோம். முஸ்தபால அந்த அலிஃபை போக்கி முஸ்தபியும் இப்ப ரெண்டு பகுதியிலும் அலிஃப் போக்கப்பட்டதாக மன்சூபை நீ காண்பாய். ஓகேவா? அப்ப இதுதான் சட்டம். சுருக்கமாக நான்கு சட்டம் தான். மூணு எழுத்தா இருந்தா அலிஃபை வாவா மாத்தணும். எல்லாமே மக்சூர் தான். அதே நாலு எழுத்து ரெண்டாவது சுக்குனா இருந்தா அலிஃபை போக்கலாம், இல்லாட்டி அலிஃபை வாவா மாத்தலாம். நாலு எழுத்து ரெண்டாவது ஹரக்கத்தா இருந்தா அலிஃபை போக்கணும். அதே ஐந்து ஆறு எழுத்தாக இருந்தா அந்த அலிஃபை போக்கணும். அவ்வளவுதான் சட்டம். சரியா? பாருங்க அல் காயிதா சட்டம் 218வது சட்டம். பாடம் ஆரம்பத்திலிருந்து நஹ்வுல் வாலியா பாடம் ஆரம்பத்திலிருந்து எத்தனாவது சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம்? 218வது சட்டத்தை இப்பொழுது காண்கிறோம். இதான் உரீத அன் நஸபு இலல் மக்சூரி மக்சூரான வார்த்தையின் பக்கம். வார்த்தை என்னது? அதான் மக்சூர்னா என்னது? அலிஃப் அதுக்கு முன்னாடி ஃபதஹ் இருக்கும். கடைசியில் அலிஃப் அதுக்கு முன்னாடி ஃபதஹ் இருக்கும். அந்த வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துவது நாடப்பட்டால் நுபிர ஃபி அலிஃபிஹி அந்த மக்சூருடைய அலிஃபிலே காணப்படும், சிந்திக்கப்படும். நுதிரனா என்னது? அந்த மக்சூருடைய அலிஃபிலே சிந்திக்கப்படும். அந்த அந்த அலிஃப் ஆகியிருந்தால் சாலிசத்தன் மூன்றாவதாக ஆகியிருந்தால் கொலிபத் வாவன் அந்த அலிஃப் வாவாக புரட்டப்படும். அப்ப அதான நம்ம பார்க்கப்படும். மூன்று எழுத்துல அந்த மூன்றாவது எழுத்து அந்த அலிஃபு தான் சிந்திக்கப்படும். அப்ப அந்த அந்த அலிஃப் மூன்றாவதாக ஆகியிருந்தால் இந்த மூன்றாவதாக தானே ஆகியிருக்கு. இப்படி மூன்றாவதாக ஆகியிருந்தால் வாவாக புரட்டப்படும். சரியா? மெயின்கான ராபிஅத்தன் இன்னும் அந்த அலிஃப் நான்காவதாக ஆகியிருந்தால் ஏன்னா அந்த அலிஃபை தான் பார்க்கப்படும் சொல்லிட்டோம் மேல. அப்ப அந்த அலிஃப் நான்காவது எழுத்தாக ஆகியிருந்தால் வசானிஹி இன்னும் அந்த மக்சூரில் இரண்டாவது சாக்கினாக இருந்தால். சரியா?
பாருங்க, அந்த அலிஃப் நான்காவதா இருக்கா, அந்த மக்சூரில் இரண்டாவது எழுத்து சுக்குன் பெற்றதாக இருக்கா. இவ்வாறு இருந்தால் என்ன செய்யணும்? இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஜாச ஹதுஃபுல் அலிஃபி கல்புஹா வாவன். அலிஃபை போக்குவது கூடும், இன்னும் அந்த அலிஃபை வாவாக புரட்டுவதும் கூடும், ரெண்டுமே கூடும். வஇன்கானத் ராபிஅத்தன், இன்னும் அந்த அலிஃப் நான்காவது எழுத்தாக ஆகியிருந்தால், வசானிஹி அந்த மக்சூர் இரண்டாவது எழுத்து முத்தஹர்ரிக்குன் ஹரக்கத் பெற்ற நிலையில் அந்த அலிஃப் நான்காவது எழுத்தாக ஆகியிருந்தால், அல்லது கானத் ஹாமிசத்தன் அந்த அலிஃப் ஐந்தாவது எழுத்தாக ஆகியிருந்தால், சாஜிசத்தன் அல்லது ஆறாவது எழுத்தாக ஆகியிருந்தால், இந்த ரெண்டு நிலைமையிலும் நான்கு எழுத்தா இருந்து ரெண்டாவது ஹரக்கத் பெற்றிருந்தால், அதே போல அந்த அலிஃப் ஐந்தாவது எழுத்தாகவோ ஆறாவது எழுத்தாகவோ ஆகியிருந்தால், வஜப ஹதுஃபுஹா அந்த அலிஃபை போக்குவது கடமையாகும். அப்ப பாருங்க, இந்த நான்கு எழுத்து இது அலிஃப் நான்காவது எழுத்தா இருக்கு. அது ரெண்டாவது எழுத்து ஹர்கத் இருக்கிறது. அலிஃப் நான்காவது எழுத்தா இருக்கு, ரெண்டாவது எழுத்து ஹரக்கத் இருக்கு. இதுல அலிஃப் அஞ்சாவது எழுத்தா இருக்கு. இந்த முஸ்தஷ்பால அலிஃப் ஆறாவது எழுத்தா இருக்கு. இந்த இப்படி எப்படி ஆகியிருந்தாலும் சரி, அந்த அலிஃபை போக்குவது வாஜப கடமையாகும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தை நாம் கண்டுவிட்டோம். மிகவும் இரண்டாவது வகையாகும், ரெண்டு தொடர்பு படுத்தக்கூடிய, அதாவது பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட ரெண்டு பாடத்தை நாம் முடித்து விட்டோம். அதாவது முதலாவது என்ன படிச்சோம்? பொது சட்டம் என்ன? சத்து செய்யப்பட்ட யாவும் அதுக்கு முன்னாடி கசர் கொடுக்கிறது தான். இதுல ரெண்டு விளக்கப்பட்ட, இந்த பொது சட்டத்துல இருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் ரெண்டு பார்த்துட்டோம். அதுல முதலாவது என்னது? தாவு தனிசை கொண்டு முடிந்தால், அந்த தாவு தனிஸ் அந்த தாவை போக்கிவிட்டு சத்து செய்யப்பட்ட யாவும் கசரும் சேர்க்க வேண்டும், அதுக்கு முன்னால் கசரும் சேர்க்க வேண்டும். இரண்டாவது வார்த்தை என்னது? மக்சூர். மக்சூர் தான் இந்த நாலா பிரியுது. இந்த நான்களுடைய சட்டங்களும் பார்த்துட்டோம். இதுக்கு அந்த பொது சட்டம் வராது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும், மக்சூருக்கும் சரி, தாவு தனிசு கொண்ட அந்த வார்த்தைக்கும் சரி, பொது சட்டம் வராது என்பதை காட்டுவிட்டோம். இன்னும் இருக்கின்றது, இன்னும் மன்கூஸ் இருக்கின்றது. பின்னாடி இந்த பல வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். தொடர்ந்து அதையும் காண்போம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முன்னால் என்ன மக்சூருடைய வார்த்தைகளை கண்டோம், அதில் 4 சட்டங்களை கண்டோம். அது ரொம்ப முக்கியம். இந்த பாடத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால் நாம் அதை ஒரு முறை முன்னோட்டமாக கூறிவிடுவோம். மக்சூருடைய சட்டம் கடந்த பாடத்தில் என்ன கண்டோம்? 3 எழுத்தாக அந்த அலிஃப் மூன்றாவதாக இருந்தால் அது அலிஃபை வாவாக போர்க்க மாற்ற வேண்டும் என்றும், 4 எழுத்தாக இருந்து இரண்டாவது சுக்கூன் இருந்தால் அந்த அலிஃபை போக்கலாம், இல்லது அந்த வாவாக மாற்றலாம். 4 எழுத்தா அந்த அலிஃப் நான்காவதாக இருந்து இரண்டாவது எழுத்து சுக்கூனாக இருந்தால் அந்த அலிஃபை போக்கலாம், அந்த அலிஃபை வாவாக மாற்றலாம். அதே அந்த அலிஃப் நான்காவது எழுத்து இரண்டாவது ஃபத்தஹ் இருந்தால் அந்த அலிஃபை என்ன செய்யலாம்? கண்டிப்பாக போக்க வேண்டும். அதே அந்த அலிஃப் ஐந்தாவதாகவோ ஆறாவதாக இருந்தால் அந்த அலிஃபை போக்க வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? இப்ப என்னன்னா, மன்கூஸ்லயும் இதே சட்டம் தான். மூன்றாவது எழுத்தாக இருந்தால் மக்சூரில் என்ன சட்டமோ அந்த அலிஃபை போக்கணும்னு பார்த்து வாவா மாத்தணும். மூணாவது எழுத்தா இருந்தா வாவா மாத்தணும். ஐந்தாவது ஆறாவதா இருந்தா அந்த அலிஃபை போக்கணும் என்னெல்லாம் பார்த்தோம்ல. அதே போல 4வது எழுத்தா இருந்த சுக்கூன் இருந்தா அதை போக்கலாம், அந்த அலிஃபை போக்கலாம், இல்லாட்டி வாவா மாத்தலாம்னு இதே சட்டம் தான் மன்கூசான வார்த்தைக்கும் இதே சட்டம் தான். என்னது பாருங்கள், பார்க்கலாம். அந்நசபு இலல் மன்கூசி, மன்கூசின் பக்கம் தொடர்பு படுத்துதல். 3வது பாடம். அம்சிலத்து உதாரணங்கள் பார்ப்போமா? அப்போ இதுல பாருங்க, மன்கூஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். என்னது? கடைசியில் யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் இருந்தால், ஒரு வார்த்தையின் கடைசியில் யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் இருந்தால் அதுதான் மன்கூசான வார்த்தை. இந்த மன்கூஸ்லும் அதே சட்டம் தான். 3வது எழுத்து யாவாக இருந்தால் அதை வாவாக மாற்ற வேண்டும். எப்படி அங்க அலிஃப வாவா மாத்தணுமோ, அலிஃப் 3வதா இருந்தா அந்த அலிஃப வாவா மாத்தோம்ல, அதே போல இந்த யா இங்க 3வதா இருந்தா அதை வாவா மாத்தணும். ஒரே சட்டம் தானே, அங்க அலிஃபா வாவா மாத்துறோம், இங்க 3வது எழுத்து யாவை வாவா மாத்துறோம். அதே போல அங்கேயும் அலிஃப் 5 6 இருந்தா அத போக்கிடணும். இங்க யா 5 6 இருந்தா அந்த யாவை போக்கிடணும். சரியா? அப்ப பாருங்க, முஹ்ததி என்பதில் 1 2 3 4 5 இந்த 5 இருக்குல்ல. முர்தஜி 1 2 3 4 5 முர்தஜி 5வது எழுத்தா. அதே போல முஸ்தக்சி 1 2 3 4 5 6 6வது எழுத்து. இப்ப 5வது எழுத்தா 6வது எழுத்தா இருந்தா அந்த யாவை போக்கிட்டு முஹ்ததியுன் இந்த இது வந்து நசபுடைய யா, இந்த அசல் யா இல்ல, இதை போக்கிட்டோம். சரியா? சத்து செஞ்சப்பட்ட யா இது முழுவதும் நசபுடைய யா. அப்ப இதான படிச்சோம், அங்க அலிஃப் 5வது 6வதா இருந்தா அந்த அலிஃபை போக்கிடுவோம். இங்க யா 5வது 6வதா இருந்தா அந்த யாவை போக்கிடுவோம். 3வதா இருந்தா அதை வாவா மாத்திடுவோம். அதே போல இங்கேயும் என்ன செஞ்சிட்டோம், அங்க அலிஃபை மாத்துவோம், இங்க யாவை மாத்துவோம். அப்ப மக்சூருக்கும் மன்கூஸுக்கும் ஒரே சட்டம் தான். என்ன 4ஆ இருந்தா மட்டும்தான் மாறுபடுது.
என்ன அங்க நாலாவதா இருந்தா ரெண்டா பார்த்தோம், சுக்கூன் இருந்தா. இங்க பாருங்க, இங்க அலிஃப் சுக்கூன் இருந்தா, அதாவது கடைசி அலிஃப் நாலாவது வந்து ரெண்டாவதுக்கு சுக்கூன் இருந்தா என்ன சட்டமோ அதேதான் இங்க மன்கூசுக்கும் சட்டம். என்ன சட்டம்? அந்த யாவை போக்கலாம், இல்லாட்டி அந்த யாவை வாவா மாத்தலாம். இங்க எப்படி அலிஃப போக்கலாம், அந்த அலிஃப வாவா மாத்தலாமோ அதே போல இங்கேயும் யாவை போக்கலாம், இல்லாட்டி யாவை வாவா மாத்தலாம். இந்த நான்காவதா வந்து அதுக்கு ரெண்டாவது எழுத்து சுக்கூன் இருந்தா என்ன சட்டமோ அதே சட்டம் தான். சரியா? இங்கேயும் நான்காவதா அந்த யாவை போக்கலாம், இல்லாட்டி யாவை வாவா மாத்தலாம். இப்ப மேல படிச்ச மக்குசூருக்கு படிச்ச அதே சட்டம் தான் இங்க பார்க்க போறோம், வேற ஒன்றும் இல்லை. மூணாவது சுருக்கமா இப்ப சொல்றோம் பாருங்க. மூணாவதா இருந்தா வாவா மாத்தணும், நாலாவதா இருந்தா அதை போக்கலாம், இல்லாட்டி வாவா மாத்தலாம், அஞ்சாவது ஆறாவதா இருந்தா அதை போக்கிடணும். அவ்வளவுதான் சட்டம். பாருங்கள், இப்பொழுது இதோட அர்த்தத்தை பார்ப்போம், பிறகு அதோடைய பகுசை காண்போம். அம்சிலத்து உதாரணங்கள். ஒன்று, முதலாவது அஸ்ஸதியு. அஸ்ஸதி, இது வந்து அஸ்ஸதின்னு தான் படிக்கணும். அதுக்கப்புறமா தான் அசதவியுன்னு படிக்கணும். அப்ப அஸ்ஸதி தாகம் உள்ளவன், அஸ்ஸதவியு. இங்க பாருங்க, அஸ்ஸதி என்பது தாகம், அஸ்ஸதவியுனா தாகம் உடையவன். சரியா? அல் அமி, அல் அமி என்பது பார்வை, பார்வையற்று இருப்பது. அல் அமவியுனா பார்வையற்றதை சார்ந்தவன், பார்வை குருட்டு, அதாவது சார்ந்தவன் அர்த்தம் கொடுக்கணும். சரியா? அப்ப பார்வை இல்லாதவன். அஷ்ஷஜி, அப்ப அஷ்ஷஜி என்ன? கவலை என்று. அஷ்ஷஜபியு அப்படின்னா கவலையை சார்ந்தவன், குருட்டை சார்ந்தவன், தாகத்தை சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? வாவா மாத்திருக்கோம் பாத்தீங்களா? யாவா வாவா மாத்தி சதவி, அமீன்றது அமவி, ஷஜின்றது சஜவி அப்படின்னு வாவா மாத்தி அதுக்கப்புறமா அந்த சத்து செய்யப்பட்ட யாவை கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது அத்தாய், அழைக்கக்கூடியவன். அத்தாய் அழைக்கக்கூடியவனை சார்ந்தவன். அல்லது தாவி, தாயில என்ன செய்யறோம்? வாவா மாத்தி அத்தாவி, அழைக்கக்கூடியதை சார்ந்தவன். அர்ராமி, எரியக்கூடியது. அராமியும், அப்ப அர்ராமியு அப்படின்னா எரியக்கூடியதை சார்ந்தவன். அர்ராமவியுனால் அதுதான் எரியக்கூடியதை சார்ந்தவன். அப்புறம் பாருங்க, அஸ்ஸாமி, மேலோங்க கூடியது. அசாமியு அப்படின்னா மேலோங்கியதை சார்ந்தவன். அசாமவியு அப்படின்னா மேலோங்கியதை சார்ந்தவன். இப்ப அதாயில யாவை போக்கிட்டு தாயின்னு படிக்கும். இந்த யா வந்து நசபுடைய யா. அப்ப ரெண்டு யா வரணும். அப்படி இந்த யாவையை கொண்டு வந்தா இங்க ஒரு யா, அதுக்கப்புறமா ஒன்னொன்னு யா வரும். சரியா? அப்ப இந்த யா, இது இந்த யாவும் ஒண்ணு இல்ல. இந்த யா வந்து நசபுடைய யா, இந்த யா போக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? இதுலயும் அதேதான், இது நசபுடைய யா, இந்த யா போக்கப்பட்டுருச்சு. இங்கேயும் இது நசபுடைய யா, இந்த யா போக்கப்பட்டுருச்சு. ஒன்னு அதை போக்கிடலாம், இல்லாட்டி அந்த யாவை வாவா மாத்தி என்னது ராமவியு, தாவியு, சாமவியுன்னு படிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, மூன்றாவது அல் முஹ்ததி, நேர்வழி காட்டக்கூடியது. அல் முஹ்ததியுனா நேர்வழி காட்டக்கூடியதை சார்ந்தவன். சரியா? அல் முர்தஜி, எதிர்பார்க்கக்கூடியது. அல் முர்தஜியுனா எதிர்பார்க்கக்கூடியதை சார்ந்தவன். அடுத்து அல் முஸ்தக்சி, ஆழமாக ஆராயக்கூடியது. அப்ப அல் முஸ்தக்சியு ஆழமாக ஆராயக்கூடியதை சார்ந்தவன். சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்தோமா? பாருங்க, இதுல முஹ்ததியில இந்த யாவும் ஒண்ணு இல்ல. இந்த யாவை போக்கிட்டு அல் முஹ்ததி இருக்கும், அதுக்கப்புறமா சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து முஹ்ததியுன் அப்படின்னு படிக்கிறோம். முர்த்தஜில இந்த யாவை போக்கிறோமா, அப்ப முர்த்தஜின்னு இருக்குமா, அது கூட அந்த சத்து செய்யப்பட்ட நசபடி யாவை சேர்த்து முர்த்தஜியும். அது முஸ்தக்சில இந்த யாவை போக்கிட்டு முஸ்தக்சின்னு இருக்குமா, அதுல இந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து முஸ்தகசியும் படிக்கிறோம். சரியா? பாருங்க, அல் பஹ்சு, ஆய்வு. அல் மன்சூப் இலைஹி ஃபில் அம்சிலத்தில் சாபியகதி. அப்ப நம்ம முன்னாடியே பாடம் எல்லா பாடத்திலயும் சொல்லிட்டு தான் இருக்கோம். என்னது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல்ல வரக்கூடியது மன்சூப் இலைஹி, இது மன்சூப். ஓகேவா? இப்ப மன்சூப் எதன் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த வார்த்தை இதான் அந்த மன்சூப் இலைஹி. அப்ப இது ரெண்டாவது மன்சூப். ஓகேவா? இப்ப எல்லாத்துலயும் மன்சூப் இலைஹி பாருங்க, எல்லாம் மன்கூஸா இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க, அல் மன்சூப் இலைஹி ஃபில் அம்சிலத்தி சாபியகதி, முந்தைய உதாரணங்களில் மன்சூப் இலைஹி ஆகிறது. ஜமீஉஹா, அந்த உதாரணங்கள் அந்த அனைத்தும், முந்தைய உதாரணங்கள் அனைத்திலேயும். சரியா? ஃபில் அம்சிலத்தி சாபியகதி ஜமீஇஹா, அந்த உதாரணங்கள் அனைத்திலேயும்
மன்சூப் இலைஹி ஆகிறது மன்கூஸாக இருக்கிறது. மன்சூப் இலைஹி எல்லாத்துலயும் என்னவா இருக்கு? மன்கூஸா இருக்கு. மன்கூஸ்னா கடைசியில யா வரும், அதுக்கு முன்னாடி சுக்குன் பிட்ரையா, அதுக்கு முன்னாடி கசுர் இருக்கும். சரியா? அது பாருங்க, யாஉஹு ஃபி தாயிஃபத்தில் ஊலா, முதலாவது பகுதியிலேயே அந்த மன்சூபிலிகின் யாவாகிறது சாலிசத்துன் மூன்றாவதாக இருக்கிறது. ஒஃபி தாயிஃபத்தி சானியத்தி, இரண்டாவது பகுதியிலேயே அந்த மன்சூபிலிகின் யாவாகிறது ராபிஅத்துன் நான்காவதாக இருக்கிறது. ஒஃபி சாலிசத்தி, மூன்றாவது பகுதியிலே அந்த யாவாகிறது ஹாமிசத்துன் அவு சாதிசத்துன் ஐந்தாவதாகவோ அல்லது ஆறாவதாகவோ இருக்கிறது. இப்போ முதல் பகுதியிலே மூன்றாவதாக இருக்கிறது யா, இரண்டாவது பகுதியிலே நான்காவதாக இருக்கிறது தால், அலிஃப் ரெண்டாவது, மூன்றாவது, இந்த யா நான்காவது. இந்த அலிஃப்லாம் மாரிஃபாவுடைய அலிஃப்லாம், இதை கணக்கு வைக்க கூடாது. இதுல இருக்கக்கூடிய அலிஃப்லாம் என்னது? மாரிஃபாவுடைய அலிஃப்லாம். அதனால அது கணக்கு இல்லாம தான் நம்ம கணக்கு வைக்கணும். சுவாது தால் யா, இங்க தால் அலிஃப் ஐன் யா. இப்ப நான்காவது வந்திருக்கு. இதுல அஞ்சாவதோ அல்லது ஆறாவதோ மீம் ஹா தா தால் நான்கு அஞ்சாவதா வந்திருக்கு. இதுல பாருங்க மீம் சீன் தா ஆஃப் சாத் 1 2 3 4 5 யா ஆறாவதா வந்திருக்கு. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையா வந்திருக்கு. ஒய்தா நதர்த்த இலல் மன்சூபி ஃபி தவாயிஃபி சலாசி, மூன்று பகுதிகளிலேயும் உள்ள மன்சூபின் பக்கம் நீ பார்த்தாயானால் ரஐத நீ பார்ப்பாய் தஷாபுகன் தாமன் பரிபூர்ணமான ஒப்புமையை நீ பார்ப்பாய் பைனன் நசபி இலல் மகசூரி ஒன் நசபி இலல் மன்கூசி, மக்சூரான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துவதற்கு மத்தியிலும் மன்கூசான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துவதற்கு மத்தியிலும் பரிபூர்ணமான ஒற்றுமையை நீ காண்பாய். அப்ப நம்ம அதான் ஒற்றுமைப்படுத்த சொன்னோம். இதுக்கும் இந்த மூணு வகைக்கும் சரி. அதே போல மேல படிச்சோம்ல மக்சூரான வகை, இந்த வார்த்தைக்கும் சரி, இந்த வார்த்தையில தொடர்பு படுத்துறதும் சரி, பரிபூர்ணமான ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? மூணாவதா இருந்தா அதை வாவா மாத்தணும், நாலாவதா இருந்தா அந்த வாவை அலிஃபையும், மூணாவதா இருந்தா அலிஃபோ யாவோ மூணாவதா இருந்தா அத வாவா மாத்தணும், அந்த அலிஃப் யா நாலாவதா இருந்தா அந்த என்ன செய்யணும்? போக்கணும் அல்லது வாவா மாத்தணும். அந்த அலிஃபோ யாவோ மன்கூஸ்னா யா, மக்சூர்னா அலிஃப், ஏதோ ஒண்ணு அந்த அலிஃபோ யாவோ அஞ்சாவதா ஆறாவதா இருந்தா அதை போக்கணும். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே சட்டம் தானே. அதான் இங்க சொல்றாங்க பரிபூர்ணமான ஒற்றுமை பார்ப்பாய். ஃபஹீனமா தக்கூனு யா உல் மன்கூசி சாலிசத்தன், மன்கூசுடைய யா ஆகும் சமயத்தில், சாலிசத்தில் மூன்றாவதாக ஆகும் சமயத்தில், தாரா நீ காண்பாய் அன்னஹா நிச்சயமாக அந்த யாவாகிறது குலிபத் வாவன் இந்த நசபி, தொடர்பு படுத்தும் சமயத்தில் வாவாக அது புரட்டப்பட்டது என்பதை நீ காண்பாய். அப்ப மூன்றாவதாக இருக்கும் பொழுது, அந்த யா மூன்றாவதாக இருக்கும் பொழுது அது வாவாக நசபு செய்யும் சமயத்தில், அதை தொடர்பு படுத்தும் சமயத்தில் அது வாவாக புரட்டப்பட்டது என்பதை நீ காண்பாய். அப்ப அந்த வாவை புரட்டிட்டோம்ல, பாருங்க, அவ்வாறுதான் அலிஃபுல் மக்சூரி சாலிசத்து, மக்சூருடைய மூன்றாவது அலிஃபும் அவ்வாறுதான் புரட்டப்படும். மக்சூருடைய அலிஃப் மேல பாருங்க, இங்க கினா, இந்த மக்சூருடைய அலிஃபும் என்னது மூன்றாவது வரும் பொழுது வாவாக புரட்டப்படும். சரியா? அவ்வாறே புரட்டப்படும். புரியுதா? அடுத்து பாருங்க, வஹீனமா வஹீனமா தக்கூனு யா உல் மன்கூசி ராபியத்தன், மன்கூசுடைய யா ஆகும் சமயத்தில் ராபியத்தன் நான்காவதாக ஆகும் சமயத்தில் வலா தக்கூனு கதாலிக்க அவ்வாறு ஆகாது, மன்கூசுடைய யா நான்காவதாக ஆகாது. இல்லா வசானிஹி சாக்கினுன், அந்த மன்கூசுடைய இரண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நிலையிலே தவிர ஆகாது. இங்க நாலாவதா வரும் பொழுது கண்டிப்பா ரெண்டாவது சுக்குன் பெற்றுதான் வரும். நாலாவதா யா வரும் பொழுது ரெண்டாவது சுக்குனா மட்டும்தான் வரும். இங்க மேல ரெண்டு வகை படிச்சோம். ரெண்டாவது எழுத்து சுக்குன்னு, ரெண்டாவது எழுத்து ஃபதஹ். இந்த மாதிரி மக்சூர்ல ரெண்டு வகை இருக்கு. ரெண்டாவது எழுத்து சுக்குன்னு பெறும், ரெண்டாவது எழுத்து ஃபதஹும் பெறும், ஹரக்கத்தும் பெறும். ஆனா இதுல ஒரே வகை தான் எப்பொழுதுமே. மன்கூசுடைய யா நாலாவதா வந்துச்சுன்னா ரெண்டாவது சுக்குன் தான் வரும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க வலா தக்கூன கதாலிக்க, அவ்வாறு மன்கூசுடைய யா நான்காவதாக ஆகாது. இல்ல வசானிஹி, அதனுடைய அந்த மன்கூசுடைய இரண்டாவது எழுத்து சாக்கினும் சுக்குனாக இருக்கும் நிலையிலே தவிர ஆகாது. சரியா? அப்ப நான்காவதாக ஆகும் சமயத்தில் ஜாச ஹதுஃபுல் யாஹி, அந்த யாவை போக்குவது கூடும். அவ் கல்புஹா வாவன், அந்த யாவை வாவாக புரட்டுவதும் கூடும். ரெண்டுல ஒண்ணு கூடும். அதான சொன்னோம். அது நாலாவது ஆயிடுச்சுன்னா அந்த யாவை போக்குறது கூடும், இல்லாட்டி இந்த யாவை வாவா மாத்துறதும் கூடும். தாயின்னு படிக்கலாம், தாயின்னு படிக்கலாம். சரியா? இதே சட்டம் தான் வஹுவ. வஹுவ இந்த சட்டம் ஆகிறது ஐனுமா அரஃப்தஹு ஃபில் அலிஃபில் ராபிஅத்தி இல் மக்சூரி. அப்ப மக்சூருக்குரிய நான்காவது அலிஃபிலே எதை நீ அறிந்தாயோ அந்த ஒன்றின் சாரம்சமாகவே ஒப்புமா ஒன்றாகவே இருக்கிறது. அதை என்ன படிச்சாயோ அதே அந்த அந்த சட்டமாகவே இருக்கிறது. ஓகேவா?
அப்ப மக்சூரின் 4வது எலிஃபு எந்த நிலைமையில் சாக்கின சாணி இரண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நிலையில் மக்சூருக்குரிய 4வது அலிஃபிலே எதை நீ அறிந்தாயோ அந்த ஒன்றின் கண்ணாகவே ஐனுக்கு இந்த இடத்துல என்னன்னா அதுவாகவே இருக்கிறது. நஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஐனுன்னு சொல்லுவாங்க. அதுவாகவே இருக்கிறதுன்னு குறிப்பதற்கு ஐன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்ப எதை நீ அறிந்தாயோ அதுவாகவே இருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க என்ன 4 எழுத்து சாக்கினி 2வது எழுத்து சுக்கூன் பெற்றதுக்கு அதே சட்டம் தானே படிச்சோம். அலிஃப் மைனஸ்ன்னு போக்கணும், இல்லாட்டி வாவா மாத்தணும். அதே சட்டம் தான் இங்கேயும். என்னது? 4 எழுத்துல யாவை போக்கணும், இல்லாட்டி அது வாவா மாத்தணும். அதே சட்டமாக தான் இருக்கிறது. அப்ப ரெண்டோடைய சட்டம் ஒண்ணுதான். வஹீனமா தக்கூனும் யாவுல் மன்கூசி ஹாமிசத்தன் சாதிசத்தன், மன்கூஸுடைய யா 5வதாகவோ அல்லது 6வதாகவோ ஆகும் சமயத்தில் துஹதஃபு அந்த யா போக்கப்படும். ஒஹோ ஹுக்முல் மக்சூரி, அதுதான் மக்சூருடைய சட்டமும் மக்சூருடைய அலிஃபின் சட்டமும் அதானே. அதை போக்கணும் தானே படிச்சோம். அலிஃபா இருந்தாலும் அதை போக்கணும். அதான் சொல்றாங்க அதுவாகிறது. இந்த போக்குறது என்ற சட்டம் தான் மக்சூருடைய சட்டமாகும். அல் ஹாமிசி வசுதாசி 5 எழுத்தை சார்ந்த மக்சூரான வார்த்தையின் சட்டமாகும், அல்லது 6 எழுத்தை சார்ந்த மக்சூருடைய சட்டமாகும். அப்ப 5 எழுத்து 6 எழுத்துக்கு என்ன செய்வோம்? 5வது வந்தாலோ அல்ல 6வது வந்தாலோ அதை போக்கணும். போக்கிட்டு தான் முஸ்தஃபியுன் முஸ்தஷ்ஃபியுன் படிப்போம். அலிஃபு மக்சூருடைய சட்டம். அதே போலதான் இங்கேயும் முத்ததியில யாவை போக்கிட்டு அல்ல முஸ்தக் இந்த 5வது 6வது வரக்கூடிய யாவை போக்கிட்டு அதே மாதிரி படிக்கிறோம். சரியா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. பாருங்க, வைதா ரஜஅத்த நீ திரும்பினால் இல்ல லம்சிலத்தி அந்த உதாரணங்களின் பக்கம் நீ திரும்பினால் ரைத்த நீ காண்பாய் அன்னையா அல் மன்கூசி நிச்சயமா மன்கூசுடைய யாவாகிறது. இதா குலிபத் வாவன் வாவாக புரட்டப்பட்டால் சுத்திஹ மா கபுலஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் செய்யப்படும் என்பதை நீ காண்பாய். அப்ப நீ உதாரணங்களின் பக்கம் திருப்பி பார்த்தனா என்ன? இந்த உதாரணங்களின் பக்கம் பாருங்க. எப்பெல்லாம் நம்ம வாவுக்கு வாவா மாத்துறோமோ, வாவா மாத்துறோமோ அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு ஃபதஹ் கொடுக்கணும். ஏன்னா சதியில தாலுக்கு கசுறு இருக்கு, ஆனா வாவா மாத்தும் பொழுது ஃபத்தஹா மாறி. சரியா? இங்க கசரே இருக்கு, ஆனா இங்க பாருங்க வாவா மாத்தினோடனே ஃபத்தஹா மாறுது. இங்க வாவா மாத்தும் போது ஃபத்தஹா மாறி. அதே போல இங்கேயும் பாருங்க, ஐனுக்கு கசுறு இருக்கு, ஆனா இங்க வாவா மாத்தினதுக்கு அப்புறம் ஐனுக்கு ஃபத்தஹ் வருது. மீமுக்கு கசுறு இருக்கு, இந்த வாவா மாத்தினதுக்கு அப்புறம் மீமுக்கு ஃபத்தஹ் வருது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எப்பெல்லாம் வாவா மாத்துறோமோ அது மாத்துனதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வரணும் என்பதை நீ காண்பாய். அதான் இங்க சொல்றாங்க. நிச்சயமாக மன்கூசுடைய யா ஆகிறது வாவாக புரட்டப்பட்டா அது ஃபத்தஹ் செய்யப்படும். அதற்கு அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் செய்யப்படும் என்பதை நீ காண்பாய். பாருங்கள், காய்தா சட்டம். இதா உரீதன் நசபு இலல் மன்கூசி மன்கூசான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துவது நாடப்பட்டால் முந்தரு பார்க்கப்படும் அந்த மன்கூசுடைய யாவிலே பார்க்கப்படும், அதிலே சிந்திக்கப்படும். ஓகேவா? அப்ப அந்த யாவின் விஷயத்துல சிந்திக்கப்படும். இன்கானத் சாலிசத்தன் அந்த யா 3வதாக ஆகியிருந்தால் குலிபத் வாவன் அந்த யா வாவாக புரட்டப்படும். கபலஹா அந்த அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு ஃபத்தஹ் செய்யப்படும். வாவாக புரட்டப்படும். வாவா புரட்டதுக்கு அப்புறம் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் செய்யப்படும். அதான படிச்சோம். 3வதா இருந்துச்சுன்னா சாது தாலியா 3வதா இருந்துச்சுன்னா அந்த வாவா புரட்டிடுவோம், அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தஹ் செய்யப்படும். சரியா? அடுத்து பாருங்க, இன்கானத் ராபிஅத்தன் இன்னும் அந்த யா 4வதாக ஆகியிருந்தால் ஜாச ஹதுஃபுஹா அந்த யாவை போக்குவது கூடும். கல்புஹா அந்த யாவை புரட்டுவது வாவாக புரட்டுவது கூடும். ஃபதஹி மா கபலஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் இருப்பதுடன் வாவாக புரட்டுவதும் அல்லது அந்த யாவை போக்குவதும் கூடும். பாருங்க, 4 எழுத்தாக இருந்தால் இந்த இருக்கா 4 எழுத்தாக இருந்தால் அந்த யாவை போக்கிட்டு தாயின் படிக்கலாம், இல்லாட்டி வாவா மாத்தி அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் கொடுத்து தா அவின் படிக்கலாம். சரியா? இப்படி 2 வகையாக படிப்பதும் கூடும். இன்னும் அந்த யா என்பது 5வதாக ஆகியிருந்தால் சாதிசத்தன் அல்லது 6வதாக ஆகியிருந்தால் வஜப ஹதுஃபுஹா அந்த யாவை போக்குவது கடமையாகும். அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும்? வாஜிப் போக்குறது. யாவை போக்கிட்டு அதுக்கப்புறமா சத்து செய்யப்பட்ட அந்த நசபுடைய யாவை சேர்த்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிட்டத்தட்ட மன்கூசுடைய பாடத்தை தெளிவாக முழுமையாக முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து 4வது அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட 4வது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.